சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிக மிக சிறப்பான ஒரு மாமனிதர். முதலாவது வந்து அவரை அரசியலுக்கு வந்து சம்பந்தப்படுத்துறதே தவறு என்பது என்னுடைய கருத்து. அவருடைய எண்ணங்கள், அவருடைய பாணி, அவருடைய வாழ்வு, அவர் வந்த பாதை வந்து வேறு. திரு கமல் அவர்கள் வந்த பாதை, அவருடைய இது வேறு. சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்மீக நாட்டம் உள்ளவர். மிகப்பெரிய ஆன்மீக நாட்டம் உள்ளவர். அது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஆன்மீக நாட்டம் உள்ளவர் எப்படி வந்து ஏன் வரேன் அப்படின்னு சொல்றாருன்னா, வெளிப்படையா சொல்றேன். அது குடும்பத்தினுடைய அழுத்தமா இருக்கலாம், அல்லது உறவினர்களுடைய அழுத்தமா இருக்கலாம், இல்ல சமுதாயத்தினுடைய அழுத்தமா இருக்கலாம். நீங்க வாங்குங்க, நீங்க வந்துட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும், பெரிய புரட்சி வரும். ஆனா நடுவுல வந்து அவருக்கு அந்த ஆசை இருந்தது உண்மைதான். ஆனா நடுவுல வந்து அவருக்கு அந்த உடல்நிலை, அவரே சொல்றாரு, என்னோட உடல்நிலையும் சரியில்லை அப்படின்னு சொல்லி மிக மிக நாகரீகமாக, எப்படி நான் தான் உதாரணம் சொன்ன பாருங்க, வட மாநிலத்துல நடிகர் அமிதாப் பச்சன் எடுத்த முடிவை தான் இவரும் எடுத்திருக்கிறார். அந்த முடிவை வந்து நான் பாராட்டுறேன். கண்டிப்பா அவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அவர் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும், மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பையும், மிகப்பெரிய ஒரு சோர்வையும் அவர் சந்திச்சிருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் வந்து சூப்பர் ஸ்டார், சூப்பரா இருக்கிறார். நல்ல அருமையா வந்து படங்கள் நடிக்கிறாரு, பார்க்கறப்பே அழகா இருக்கிறாரு. எனவே வந்து அவர் எடுத்த நிலைப்பாடை 100க்கு 200% நான் வரவேற்கிறேன், நான் மதிக்கிறேன்.